டுமுகுட்லா டுமுகுட்லா உடுங்குட்லா அடுங்குட்லா தென்ன மட்ட பச்சாட்ட எங்களுக்கு பேட்டு நம்ம ஊரு நம்ம கெத்து மூடிக்கின்னு கொஞ்சம் ஒத்து செம்ம மாற்றுதான் நம்ம டிஎன்பிஎல் மாப்பு. ஹலோ அண்ட் வெல்கம் எட் another எபிசோட். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஊரு நம்ம கெத்து டிஎன்பிஎல் கவர் பண்ணதுல இருந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் நம்ம ஊர் நம்ம கெத்து சிஎஸ்கேல இருந்து சிஎஸ்கேயோட கோயம்புத்தூர் மாப்பிள்ள வந்திருக்காரு. கோயம்புத்தூர் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, சூப்பரா இருக்கேன். பை தி வே, கோயம்புத்தூர் மாப்பிள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். ஹரி நிஷாந்த் நம்மளோட சிஎஸ்கேவோட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த வருஷம் ஆக்ஷன்ல எடுத்தாங்க. ஹரி சிஎஸ்கேவோட ஆக்ஷன்ல எடுத்தபோது எப்படி இருந்தது ஃபீலிங்? பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி சாப்பிட்டு இருந்தேன். அப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷன் நினைக்கிறது. நான் சாப்பிட்டு தான் இருந்தேன். எங்க அப்பா கால் பண்ணாரு. அப்போ நான் கால் பண்ண அப்பாக்கு, இல்ல செகண்ட் ரவுண்ட் போது நான் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணேன்னு வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி ஆக்ஷன் பார்க்கும்போது ஹர்பஜன் சிங் சோல்டுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் என் பேர் வந்தோடனே மொபைல் பஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வைஃபைல பாத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு புரியல, நீ எங்க இருந்த உங்க அப்பா எங்க இருந்தாரு? அப்பா வீட்டுல இருந்தாரு. நான் வந்து மத்திய இருந்தேன். விஜயா சாரி, ஓகே 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 புரிஞ்சிடுச்சு. ஓகே விஜயா, சோ உனக்கு வந்து உன் பேர் ஆக்ஷன்ல வரப்போகுது அப்படின்னு ஆன்ஷியஸ் எல்லாம் இல்லையா? சாப்பிட போயிட்டியா? இல்ல, நான் இருந்தது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்டு. சோ கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். பட் நீங்க அந்த வீடியோ பார்த்து ஷாருக் கான்லாம் செமையா என்ஜாய் பண்ணிட்டு பஸ்ல போயிட்டா. அப்ப அந்த வைப் தெரியல. அண்ட் ரூம் போனோடனே தனி ரூம் வேறையா. சோ அந்த டைம்ல கொஞ்சம் தாட்ஸ் வந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இது ரொம்ப சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல பேசினேன். அப்புறம் அப்பா அப்செட் ஆனாரு. நீ கொஞ்சம் கன்சிஸ்டன்டா அடிக்கலாம்ல அப்படின்னாரு. அப்பா இப்ப பேசாதீங்கப்பா, ஆல்ரெடி டவுனா இருக்கேன், அப்புறமா பேசுன்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் சாப்பிடும்போது அப்பா ஞாபகம் வந்தது. சரி பேசலாம்னு பேசும்போது அவரு இருடா நான் அப்புறம் கூப்பிடுன்னு வச்சுட்டாரு அவசரமா. அப்புறம் நான் ஹாட் ஸ்டார் போட்டு பார்த்தேன். சரி பாக்கலாம், என்னதான் நடக்கிறதா நடக்கும் பாக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது என் பேர் வந்தானே பஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி எனக்கு கால்ஸ் வந்துருச்சுண்ணா. அப்புறம் அப்படியே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பிண்ணா. ஓகே நைஸ். ஓகே சரி, நீ வந்து யாராவது எடுக்கணும்னு எதிர்பார்த்தியா இல்ல சிஎஸ்கே தான் எடுக்கணும்னு எதிர்பார்த்தியா? இல்ல, நான் யாராவது எடுக்கணும்னு தான் எதிர்பார்த்தேன். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவைன்னு தான் பார்த்தேன். அண்ட் அந்த டைம் காசி சார் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து எடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. பட் அந்த டைம் வரைக்கும் எடுக்கவே இல்லை. எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டே இருந்து, என்னடா எடுக்காமே இருக்காங்க, ஒருவேளை எடுப்பாங்களோன்னு நினைக்கிறதுக்குள்ள எடுத்துட்டாங்க. ஸோ ரைட். ஓகே ஹரி, கொஞ்சம் பிரேக் பண்ணி நம்ம பின்னாடி போகலாம். நிறைய பேருக்கு ப்ராசஸ் தெரியாது. இப்போ ஐபிஎல் வந்து டக்குன்னு ஹரி நிஷாந்த் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. போன வருஷம் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு சூப்பரா விளையாடினாரு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. கொஞ்சம் இந்த ஜேர்னியை கொஞ்சம் டீப்பரா லேயர்ல எடுத்துட்டு போய் பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்ப கூட இப்போ டிஎன்பிஎல் நடந்துட்டு இருக்கு. நீ திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த வருஷம் கேப்டன் பண்ற. டிஎன்பிஎல்ங்கிறது வந்து ஒரு ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன் ஃபீல் பண்றியா? இல்ல, நான் டெஃபினட்டா கிடையாது. ஐபிஎல்க்கு கிடையாது. நம்ம தமிழ்நாடு டீமுக்கு வேணா நீங்க சொல்லலாம், ஒரு செலக்ஷன் ப்ராசஸ பார்க்கலாம். ஏன்னா இந்த 4 இயர்ஸ் ஜேர்னில ஜக்கி மட்டும்தான் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் ஆடி இருக்கான். பட் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த பவுண்டரி சைஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் பவுலர்ஸ் நம்ம ஆடுறது வந்து ஐபிஎல் கம்மி தான். ஸோ இதுல இருந்து நம்ம தமிழ்நாடு டீமுக்கு வேணா கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா பண்ணா 15 வரலாம். அண்ட் அதுல பிராக்டிஸ் மேட்ச் வச்சா அதுலதான் 11 எடுப்பாங்க. ஸோ ப்ராசஸ் வந்து அங்கதான் பிரேக் டவுன் ஆகுது. டிஎன்பிஎல் டு தமிழ்நாடு டீம். அப்புறம் தமிழ்நாடு நல்லா பண்ணா, அது கன்சிஸ்டன்டா தமிழ்நாடுக்கு நல்லா பண்ணா தே வில் லுக் ஃபார் ஐபிஎல். ஸோ அது குவைட் பெரிய ஜேர்னி தான். ஈஸியா டிஎன்பிஎல் மூலியமா கிடைக்கும்னு எனக்கு தெரியலண்ணா, டவுட் தான். ஸோ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சையத் முஷ்டாக் அலி தான் உனக்கு சிஎஸ்கேவோட ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து நம்ம அசியூம் பண்ணலாமா? அப்படின்னா இல்ல, எல்லாமே ப்ராசஸ் தான். நம்ம எனக்கு இங்க பிரேக் த்ரூ கிடைச்சனால தான் டிஎன்பிஎல் ஸ்டேட் கிடைச்சது. ஸோ ஸ்டேட்ல நல்லா பண்ணதுக்கு அப்புறம் லைக் இது ஒரு லைம் லைட் மாதிரி இங்க தெரிய வரும். அண்ட் அந்த ப்ராசஸை கண்டினியூஸா ஸ்டிக் பண்ணா நம்ம தமிழ்நாடுக்கு நல்லா பண்ணி, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி தமிழ்நாடு இந்த வருஷம் நாங்க வின் பண்ணனால நிறைய கேம்ஸ் ஆட சான்ஸ் கிடைச்சது எனக்கு. ஸோ பிக் ஸ்டேஜ்ல ஃபைனல்ஸ்ல போய் ஆடும்போது இன்னும் எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ 2 ஸ்டேட் தான் விளையாடும் அந்த டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ் அப்போ. ஸோ எல்லாருமே நம்மளை பார்க்கும்போது அது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. ஸோ டெஃபினட்டா ஃப்ரம் டிஎன்பிஎல் டு தமிழ்நாடு டு ஐபிஎல் தான். ஐபிஎல் ஓகே ரைட், இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் இது ஆக்சுவலி புரிஞ்சுக்கணும். பார்க்கும்போது டிஎன்பிஎல் பார்க்கும்போது டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியசாமி நல்லா பண்றாரு, இவர் நல்லா பண்றாரு, அவர் நல்லா பண்றாரு, எல்லாருக்கும் ஐபிஎல் வாய்ப்பு கொடுக்கணும், சிஎஸ்கே எடுக்கணும் அப்படின்வாங்க. அது அவ்வளோ இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஏன்னா தமிழ்நாடுக்குள்ள நடக்கிற ஒரு T20 காம்படிஷன், அது ஒரு பிளாட்ஃபார்ம். பல பேர் பார்க்கலாம். அது டிஎன்க்கு ஒரு ஆடிஷன் பிளஸ் யாருக்காவது பயங்கரமா ஸ்கில் இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. இன்ஃபேக்ட் ஜக்கியே 3 வருஷம் அடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்னும் புரிஞ்சுக்கலாம். டிவியில காட்டுறாங்கிறதுக்காக இட் டசன்ட் மீன் தட் உடனே எடுத்து போட்டுருவாங்க. சரி ஹரி, இப்ப வந்து இந்த வருஷம் உன்னோட ஜேர்னி வித் சிஎஸ்கே, பயணங்கள் முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி கொரோனா டைம்ல சிஎஸ்கேவோட மஞ்சள் பைய தூக்கி கிளம்பி போனேன். எப்படி இருந்தது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்?
ஃபர்ஸ்ட் இயர் அட் தி ஐபிஎல் வித் சிஎஸ்கே எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்துச்சு ஆக்சுவலி. என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து நிறைய கத்துக்கணும்னு போனேன். அண்ட் ஆப்வியஸா எல்லாருமே பேட்டிங் ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க. பட் நான் மெயினா எனக்கு என்ன அதுல பெருசா தெரிஞ்சதுன்னா அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ ஒருத்தவங்க வந்து பேட்டிங் ஆடிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க பேட்டிங் ஆட மாட்டாங்க. பட் மேட்ச் ஃபிட்டா இருக்கும். மேட்சுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ அது பண்ணுவாங்க. அந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட் நம்ம வந்தாச்சுன்னு எனக்கு தோணுச்சு. எங்க நம்ம வந்து டீமா போய் எல்லாருமே பேட்டிங், இப்போ கோச் முன்னாடி நான் பேட்டிங் ஆடலைன்னு சொன்னா இல்ல அவன் மேட்ச் முன்னாடி பேட்டிங் ஆடல, ஸோ அவன் எப்படி அடிப்பாருன்னு அந்த மாதிரிலாம் இல்லாம ஒவ்வொருத்தவங்களோட ப்ராசஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் என்னால செக்ரிகேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேப் டு பிளஸ்னா அவர் இதை ஆடிட்டே இருப்பாரு ஸ்கூப். ருத்துராஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் நெட்ஸ் ஆடி பார்த்தேன் மேட்ச்க்கு முன்னாடி. அண்ட் ரெய்னா வந்து ஃபாஸ்ட் பாலர் ஆட மாட்டாரு, நல்லா சைட் ஆம்பரா ஆடிட்டே இருப்பாரு. ஸோ அந்தந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சு. அது நான் கத்துக்கிட்டேன். ஒரு பீரியட் ஆஃப் 2 months வந்து நான் எப்படி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பேட்டர்ன் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. எஸ்பெஷலி இப்போ ஹசி வந்து எங்கிட்ட போன ஃபர்ஸ்ட் டேவே அவர் எங்கிட்ட கூப்பிட்டு தனியாக ஒரு 1/2 hour to 1 hour பேசினாரு. எப்படி நீ வந்து ரொட்டீன் வச்சிருக்க அண்ட் எப்படி எல்லாம் நீ இன்னும் பெட்டர் ஆக்கலாம், நான் என்ன பண்ணேன், நான் எவ்வளோ ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடும் நான் என்ன பண்ணேன். ஸோ அதை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. ஸோ அதெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். பட் ஹெல்மெட் போட்டு அப்படியே போய் டக்குன்னு பேட்டிங் ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் சின்ன வயசுல அப்படிதான் இருந்துச்சு. பேட்டிங் பேடு கட்டினா ரன் அடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் தான் இன்னும் இம்பார்ட்டன்ட்னு நான் ஃபீல் பண்றேன். லைக் நம்ம வந்து நல்ல மைண்ட் செட்ல இருக்கணும் அண்ட் பாடி அதுக்கு நம்ம கரெக்டான ரொட்டீன் கொண்டு வந்து அது பாடி செட் பண்ணணும். எஸ்பெஷலி மேட்ச் ரொட்டீன், மேட்சுக்கு முன்னத்து நாள் நீ என்ன பண்றியோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டே நாம என்ன ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்கோம். ஸோ அதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்பதான் இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டா கிரிக்கெட்டும் நிறைய ஆடினேன், நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஒர்க் கை வச்சாங்க. பட் ஸ்டில் இது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணுச்சு. ஸோ பேசிக்கலி அண்ட் இவ்வளோ ஃபேவரட்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்றதெல்லாம் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 2-3 டேஸ்க்கு நான் அப்படியே என் வேலையை பார்க்காமே இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 நாள் தோனியை பார்த்துட்டே இருந்தேன் அண்ட் ரெய்னாவை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அது அப்படியே போக 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 சரி நம்ம வேலையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு நான் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, ஹரி நிஷாந்த் வந்து எனக்கு ஒரு 2 years தெரியும். திண்டுக்கல் டிராகன்ஸ்ல நான் வந்து அவர் வந்து விபி காஞ்சி விபி ஆடினாரா, யாருக்கிட்ட ஆடினா? விபி தானே ஆடினேன். விபி திருவள்ளூர் வீரன்ஸ். கரெக்ட். விபி திருவள்ளூர் வீரன்ஸ்ல இருந்து அடுத்த டிராஃப்ட் வரும்போது ஹரி நிஷாந்த் வந்து எடுத்தோம். இன்ஃபேக்ட் ஜக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லேயரா இருந்தார். நாங்க வந்து ஹரி நிஷாந்த் எடுக்கலாமா விஷால் வைத்தியாவை எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது யாரோ ஒருத்தர் கிடப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது விஷால் வைத்தியா வந்து முந்தி திருப்பி வந்து விபி எடுத்தாங்க. நாங்க ஹரி நிஷாந்த் எடுத்தோம். அதுக்கப்புறமா ஹரி வந்து ஒரு எக்ஸலன்ட் இயர் ஆக்சுவலி திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு. எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு நான் சொல்றேன், இந்த ஜென்ரலாவே லைஃப்ல வந்து ஒரு சர்டன் பீப்புளை மீட் பண்ணுவோம், சர்டன் growths வரும், பீப்புள் கெட் அ கான்ஃபிடன்ஸ் ஸ்பர்ட். இப்போ நீ பேசும்போது நான் இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி பேசி கேட்டதே கிடையாது. அண்ட் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அண்ட் வாட் யூ ஹவ் லேர்ன்ட் அண்ட் ஆல் இஸ் அமேசிங். அண்ட் அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டூல், தட் கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிஎன்பிஎல்ல ஸ்டார்ட் பண்ணதுனால இதை சொல்றேன். நான் லாஸ்ட் கேம் பார்த்துட்டு இருந்தேன் ஹாட் ஸ்டார்ல நீங்க விளையாடுறத. அப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட்டுட்டே இருந்தா, நீ பேக் ஃபுட்ல ஒரு 4 அடிச்ச பாயிண்ட்டுக்கு மேல விச் இஸ் யுவர் ஷாட். அண்ட் முன்னாடிலாம் வந்து யாராவது ஷார்ட்டா போட்டா டப்புன்னு எல்லாத்தையும் புல் அடிப்ப, சில சமயம் கொடை ஏறும். அதுக்கு அடுத்த பால் மேல போட்டாங்க, நீ வந்து யூஸ்வலா ஷேப் தலை பின்னாடி போயிட்டு அப்படி பால் காத்துல அடிப்ப, பவர் கிடைக்காது. ஒரு பியூட்டிஃபுல் டிரைவ் லீன் பண்ணி அப்படி பியூட்டிஃபுல்லா கவர்ஸ் வழியா அடுத்த ஒரு 4 போச்சு. ஸோ அதை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது, சரிடா இந்த பையன் வந்து அந்த கேம்ப்ல போயிருக்கான், ஏதோ சம் டிஃபரன்ஸ், ஹி சீன் சம்திங், இஸ் லேர்ன் சம்திங், கேம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படிங்கறதுனால பிக் பண்ண முடிஞ்சது. அது வந்து நான் வெளியில இருந்து ஸ்பாட் பண்றது. பட் அது நடந்ததுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது நடந்ததா சிஎஸ்கேல? இல்லைண்ணா, ஆக்சுவலி அங்க எப்படி இருந்ததுன்னா அவங்க நெட் பவுலர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டி ஸ்பீட்ஸ் போட்டாங்க இந்த வருஷம். ஸோ அவங்கள வந்து நம்ம எதிரடி அடிக்கிறதோ அண்ட் மேல போட்டு இப்படி மிட் விக்கெட் மேல அடிக்கிறதோ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் நிறைய அங்க ஒர்க் பண்ண வந்து கொஞ்சம் க்ளோஸ் டு த பாடி ஆடுவேன் அண்ட் பேக் ஃபுட் போய் பஞ்ச் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு நல்ல ஃப்ளூயண்டா வர ஆரம்பிச்சது. லைக் முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாடும் போதுல நம்ம இன்னும் மிட் ஆஃப் மேல போவோம், மிட் ஆன் மேல போவோம். சிஎஸ்கே கேம்ப்ல டெக்னிக்கல் வைஸ் எதுவும் சொல்லல. ஒரு ஃபிளமிங் என்ன சொன்னாரு, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நிக்க சொன்னார். நான் கொஞ்சம் சைடான நின்னேன், அவர் வந்து ஓப்பன் பண்ணி நிக்க சொன்னார். மற்றபடி யாருமே ஒரு விஷயம் டெக்னிக்கல் தொடவே கிடையாது. ஈவன் ஹசி வந்து நான் ஒர்க் பண்றதை பார்த்துட்டு அவரே வந்து சொல்லுவாரு, புல்லு கொஞ்சம் கீழே அடிக்க பாரு, மேல இருந்து இந்த ட்ரெஜெக்டரி வேணா இப்படியே கீழே அடின்னு சொல்லுவாரு. இது 2 பாயிண்ட் தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல டச் பண்ணாங்க. அங்க வந்து அந்த செட் ஆஃப் பார்க்கும் போதே நம்மளுக்கு இன்னும் நிறைய பேட்டிங், நான் ஜென்ரலா வந்து நிறைய பேட்டிங் ஆட மாட்டேன். லைக் நெட்ஸ்ல வந்து என்ன ஃபீல் கிடைச்சுன்னா வெளியே வந்துடும். பட் அங்க அப்படி இல்லை, எப்படா நெட்டு கிடைக்கும், நெட்டு கிடைச்சா ஆடிடணும், இல்லைன்னா வந்து எப்போ திருப்பி கிடைக்கும்னு தெரியாது. ஸோ கிடைக்கும் போது நல்லா ஃபுல் யூஸ் பண்ணி
என்னோட பேசிக்ஸ் டைட்டா வச்சுக்கணும்னு பார்த்தேன். ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த கேம்ப்ல நிறைய பேட்டிங் கிடைச்சது. அண்ட் ஒன்ஸ் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மும்பைல ரொம்ப மினிமலா தான் கிடைச்சது. ஸோ எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் வந்து என்னோட பேசிக்ஸ் டைட்டா வச்சுக்கணும்னு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் அடுத்தது டிஎன்பிஎல் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ இங்க நான் வந்து பிரேக்கா இருக்கக்கூடாது. ஆப்வியஸா ஜிம் அண்ட் ரன்னிங் பண்ணுவேன். பட் பேட்டிங் எனக்கு அந்த கிடைக்கிற டைம்ல நல்லா யூஸ் பண்ணி என்னோட பேசிக்ஸ் டைட்டா வச்சுக்கணும்னு பார்த்தேன். அது எனக்கு இப்போ இல்ல ஒரு வார்த்தை சொல்லலனா அப்படின்னு ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லணும் அவரு அப்படின்னு. அந்த மாதிரி யாருமே எந்த டெக்னிக்கல் கரெக்ஷனுமே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நிறைய கிரிக்கெட்டர்ஸும் சரி பாக்குறவங்களும் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு பெரிய பிளேயர் இருக்காங்கல்ல, ஒரு பெரிய கோச், அவர்கிட்ட போய் கேள்றா, அவர்கிட்ட போய் கேள்றா அப்படின்னு. எங்க அப்பாலாம் அப்படிதான் பண்ணுவார். டேய் அங்க நிக்க அவர்கிட்ட போய் கேள்றா, என்ன மிஸ்டேக் பண்ணன்னு கேள்றா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்செப்டே ராங். நம்ம எதுக்கு மிஸ்டேக் பண்ணா இன்னொருத்தர் அதை கரெக்ட் பண்ணணும். நீ எந்த ஒரு பெரிய பிளேயரை பார்த்தாலும் சரி, எந்த பெரிய கோச்சை பார்த்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்பலாம் வந்து அதை மாத்தலாம் சொல்ல மாட்டாங்க. இது கொஞ்ச நாள் முன்னாடி, சாரி ஜஸ்ட் டேக்கிங் a bit of time, கோச் சொன்னாரு, நான் பேர் சொல்ல விரும்பல. அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி நிறைய தடவை வந்து சொல்லணும், அதை அட்வைஸ் பண்ணணும், இல்ல இந்த மாத்திக்கோ அப்படின்னு சொல்லணும்னா அவங்க டக்குன்னு மாத்திக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தா நீங்க எப்படி கோச் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொன்னாரு. இப்போ ஒரு வீடியோ கேம் விளையாடுற, அதுல லெவல் 3ல நீ அவுட் ஆயினே இருக்க அப்படின்னா நீ லெவல் 5 போக முடியுமான்னு கேட்டாரு. முடியாது அப்படின்னு. சோ அந்த பிளேயருக்கு லெவல் 3ல இருந்து லெவல் 4க்கே போக தெரியல. டக்குன்னு தூக்கி லெவல் 6 குடுத்துணும் ஒரு நாள் நீ விளையாண்டு இருக்கும்போது. அந்த லெவல் 6 விளையாடி பார்த்தா அந்த லெவல் 6ல என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு அவன் தெரிஞ்சா லெவல் 3 ஜெயிச்சு தானா லெவல் 6க்கு போயிடுவான். அதை கொடுக்கணும் அப்படின்னு. சோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து எப்பவுமே தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிளேயருக்கு சிஎஸ்கேலயோ ஐபிஎல்லயோ சான்ஸ் கிடைச்சதுன்னா அது என்ன ஆசைப்படுவேன்னா, அவங்க போய் நம்ம 1000 விஷயம் சொல்லலாம், டே இதை இம்ப்ரூவ் பண்றா, அதை இம்ப்ரூவ் பண்றான்னு 1000 விஷயம் சொல்லலாம். நம்மளே இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் வச்சிருந்திருக்கோம். ஆனா என்னதான் சொன்னாலும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, டேய் இது நம்ம நினைச்ச அளவுக்கு இல்லடா, நம்ம இது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு தோணுன ஒரு விஷயம் உனக்கு என்ன சிஎஸ்கேல? பேட்டிங் நிறைய ஆடணும் தான். லைக் சில பேருக்கு அது இந்த பேட்டர்ன் செட் ஆகும். ஆடாம இருந்தா நல்லா இருக்காது, ஆடாம இருந்தா நல்லா இருக்கும், ஆடணும்னு. பட் அங்க போயிட்டுல கொஞ்சம் பேசிக்ஸ் டைட் பண்ணாதான் அந்த லெவல் ஆஃப் ஸ்பீட் ஆட முடியும் எனக்கு தோணுச்சு. லைக் நம்ம ஓப்பனா நிக்கலாம், என்ன வேணா நிக்கலாம், பட் நம்மளோட ஸ்கில் செட் தகுந்த ஒரு டெக்னிக் வந்து அங்க இம்ப்ரூவ் பண்ணாதான் அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ் ஒர்க்ஸே போறாருன்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும்னா என்னோட ஸ்கில் செட் கொஞ்சம் டைட்டா இருக்கணும். சும்மா ஆட முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அங்க போய் கத்துக்கிட்டது வந்து கொஞ்சம் என்னோட பேசிக்ஸ் டைட்டா இருந்தா, எனக்கு தெரியல, மேபி லக்கிலி எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட பேசிக்ஸ் நான் டைட்டா வச்சா கொஞ்சம் ஸ்லோவானாலும் பின்னாடி அடிக்க முடியும்னு இப்போ ஒரு பிலீஃப் வந்திருக்கு. ஸோ அந்த பிலீஃப் அங்கிருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சிஎஸ்கே கேம்ப்ல. நான் இப்போ என்ன மேட்சஸ் ஆனாலும் எனக்கு அந்த பிலீஃப் எனக்கு உதவும்னு நினைக்கிறேன். என்ன லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆனாலும் சரி, டிஎன்பிஎல், சைட் மிஸ்டேக் அலி, விஜய் ஹசாரே, ஈவன் ரஞ்சி டிராஃபி ஆனா கூட எப்ப வேணாலும் என்னால காம்பன்சேட் பண்ண முடியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிலீஃப் ஃபேக்டர் வந்து நான் அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நான் கண்டிப்பா சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அதை பத்தி நிறைய பேசணும். டிஎன்பிஎல் பத்தி பேசலாம். அவனோட ஜேர்னி ஒரு மாதிரி இது மீடியாரிக் ரேஸ்ன்னு சொல்லலாம். திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆன அமேசிங் இயர். டக்குன்னு ஒரு வருஷம் சையத் முஸ்டாக் அலி ஆன ரொம்ப நல்லா போல. நெக்ஸ்ட் இயர் சையத் முஸ்டாக் அலி டீசெண்டா போச்சு. திருப்பி இந்த வருஷம் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு கேப்டன் ஆயிருக்க. கேப்டனா இருக்கிறதுக்கும் ஒரு பிளேயரா இருக்கிறது என்ன டிஃபரன்ஸ் ஹரி? எப்படி என்ஜாய் பண்ற? டிஎன்பிஎலோட இந்த வருஷம் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு? டெஃபினட்டா ஹை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேட்டிங் எல்லா டீம்லயுமே ஈவன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன்னும் நிறைய வந்திருக்காங்க. ஸோ சாய் சுதர்ஷன் எக்ஸாம்பிள், கங்கா இன்னும் பயங்கரமா ஆடுறான். ஸோ லெவல் ஆஃப் காம்படிஷன்ஸ் அதிகமா ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த லெவல் கீழே இறங்கலாம் எனக்கு சான்ஸ் இல்லை, இன்னும் மேலதான் போயிட்டு இருக்கு. அண்ட் என்னோட ஜேர்னியை பார்த்தா இந்த தேர்ட் இயர் டிடிக்கு எனக்கு நல்ல ஞாபகம். ஐ மீன் டிஎன்பிஎலோட தேர்ட் எடிஷன் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆடும்போது 4 ஓப்பனர்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு மேட்சுக்கு போறேன், இப்போ பஸ்ல ஏற வரைக்கும் எனக்கு தெரியாது யாரும் ஓப்பனிங் ஆட போறாங்கன்னு. டீம் மீட்டிங்ல இருந்தது, பட் எனக்கு அந்த கிளாரிட்டி இல்லை. அண்ட் நீங்க வந்து பஸ் தாண்டி தான் உட்காந்தீங்க அண்ட் என்னை கூப்பிட்டு நீ தான் ஓப்பனிங் ஆட போற, ப்ரிப்பேர்ட் ஆயிக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதுதான் என்னோட பிரேக் த்ரூ நான் நம்புறேன். ஏன்னா அந்த டிடில வந்து என்னால ஓப்பன் பண்ண முடிஞ்சது. அந்த வருஷம் ஃபுல்லா பண்ணேன், நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா பண்ணேன், அண்ட் இப்பவும் பண்றேன். ஸோ அந்த டைம்ல மேபி அந்த 4 ஓப்பனர்ல இன்னொருத்தங்க கூட போய் ஆடி இருக்கலாம். பட் எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அங்க கொடுத்தது நீங்க வந்து எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. பட் அதை யூட்டிலைஸ் பண்ணது நான் தான். அது எப்படின்னா, நீங்க அந்த ஒரு மேட்ச் கூட பவுன்சருக்கு நீ எப்படி லைன் அப் பண்ணும் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தீங்க. கன்பானா போட்டாரு, பவுன்சருக்கு நீ வந்து அவர் ஏதாவது ஒரு பண்ணுனா நீ அந்த பின்னாடி லைன் அப் பண்ணுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி லைன் அப் பண்ண ஷார்ட்டா போட்டு ஒரு 6 வந்துச்சு. ஸோ அங்கதான் என்னோட டிடியோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் டெஃபினெட்லி அங்க அந்த கேப்டனா நீங்க ஆடும் போது இன்னும் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி. லைக் இப்ப நான் ஆடினா டெஃபினட்டா கொஞ்ச நேரம் 10வது ஓவர் 15th ஓவருக்கு அப்புறம் இன்னும் என்னால வந்து ரன் ரேட் அதிகம் பண்ண முடியுதுன்னு எனக்கு பிலீஃப் இருக்கு. ஸோ
அந்த பிலீஃப் தான் நான் அங்கிருந்து கொண்டு வந்தது. அண்ட் இப்போ கேப்டன்சி ஆடும்போது இன்னும் எனக்கு அது ஆடட் ப்ரெஷர்னு சொல்ல மாட்டேன், ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ என்ஜாயிங் தான் அந்த ஜேர்னி. நீ வந்து சொன்ன நான் நீங்க கூப்பிட்டு சொன்னீங்க நீ தான் ஓப்பனிங் ஆடுறேன்னா அது நான் பிரேக் த்ரூவா நினைச்சேன். ஆனா நான் தான் பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொன்னல, அது ஒரு ரொம்ப முக்கியமான லைன். யாருமே வந்து இன்னொருத்தரோட சக்சஸை தட்டி பறிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமையே கிடையாது. நீ அதனால கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே பண்ண வேணாம் அதை சொல்றதுக்கு. வாய்ப்பு யாருக்கா இருந்தாலும் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் உன்னோட எபிலிட்டிக்கு யாரா இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உன் காலில் வந்து விழும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்மளை தகுதியாக்கிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம கடமையை வழியே, வேற எதுவுமே கடமை கிடையாது. யாரா இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்கலாம், யாருக்கும் வாழ்க்கையெல்லாம் கொடுக்க முடியாது. அதை மட்டும் நான் கிளியரா சொல்லிக்கிறேன். அதை எதிர்பார்க்குற ஆளும் நான் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் உனக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கு. ராஹில் ஷா விளையாடினார்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட சொன்னேன், ஹரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 பேர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பால் போட்டா தைரியமா 6 அடிக்கப்போ, நீ அவுட் ஆனா நான் கவலையே பட மாட்டேன்னு ஒரு லைன் வேற சொன்னேன். நீ ஆக்சுவலி அடிச்ச. ஆனா எனக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா ஜக்கி ஸ்ட்ரைக் எடுத்தான். அது மட்டும் நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், ஏன்டா 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுறாங்க, நான் லெஃப்ட் ஹேண்டர் எடுத்ததுக்கே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஸ்ட்ரைக் ஆடுறதுக்கு தான். நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஹரி, உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரிக்கெட்டர், அதாவது வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கிரிக்கெட்டர் ஐ எம் சீயிங், அந்த growth pattern is looking very very quick and நான் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் growth. ஃபைனலி பிஃபோர் ஐ லெட் யூ கோ, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், பட் ரொம்ப ஆனஸ்டா ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டு. நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு ஐபிஎல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் ஆப்வியஸா, பட் சிஎஸ்கேல ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓப்பனரா நீ வரணும் அப்படின்னா நீ என்ன இம்ப்ரூவ் பண்ணும் இந்த நெக்ஸ்ட் 10 monthsல? ஏன்னா இன்னும் 2 டீம் வேற வரப்போகுதுன்னு சொல்றாங்க. டெஃபினட்டா பாயிண்ட் 1 கன்சிஸ்டன்ட். நான் ஆக்சுவலி இப்போ அது நிறைய பண்ண பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் சைட் முஸ்டக்லியில கூட நான் வந்து கன்சிஸ்டன்ட் க்ரோத் ஆச்சு அண்ட் கொஞ்சம் டிராப் ஆச்சு, திருப்பி வந்துச்சு. பட் அது இல்லாம கொஞ்சம் கன்சிஸ்டன்டியா இருக்கணும்னு பாக்குறேன். நான் டெஃபினட்டா நெக்ஸ்ட் 10 monthsல இல்ல வர டோர்னமெண்ட்ஸ்ல என்னோட கன்சிஸ்டன்சி பெட்டர் ஆக்க பார்க்கணும். ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் ஆடலாம் ஒரு டோர்னமெண்ட்ல, பட் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பிளேயரா இருக்கணும். லைக் இவன் போனானா இவன் ஆடுவான்டா. ஸோ அந்த தாட் எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கோல். இப்போ எனி ஃபார்மேட், நான் விஜயசரி ஆனாலும் சரி, ரஞ்சி டிராஃபி ஆனாலும் சரி, T20 ஆனாலும் என்னோட கன்சிஸ்டன்சி லெவலை நான் இன்னும் சுகமா வைக்கணும்னு தோணுதுண்ணா. ஸோ அதுதான் நான் இப்போ மென்டலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நைஸ். அந்த மென்டலி ஒர்க் பண்றது தான் ப்ராப்ளம் இந்த கிளாரிட்டியும் கொடுக்குதோ. கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு ரொம்ப ஜெனரிக் வேர்டு ஹரி. நான் அந்த ஒரு விஷயம் என்ன சர்ச் பண்றேன்னா அது எனக்கு தெரியாது உங்ககிட்ட நான் என்ன சர்ச் பண்றேன்னு. பட் அந்த கேள்வி என்னன்னா, இப்போ நீ 6 ஓவர்ல ஓபன் பண்ணணும் பேட்டிங், ஓகே? நீனும் ரித்துராஜ் கைக்வாடோ ஓபன் பண்றீங்க. நீ என்ன ஷாட் டெவலப் பண்ணணும், என்ன டெக்னிக் டெவலப் பண்ணணும், எந்த ஒரு பாலுக்கு நீ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கேட்கறேன். சம்திங் ஸ்பெசிபிக். டெஃபினட்டா பேக் ஆஃப் ஹார்ட் லென்த். நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் வந்து ஒரு 120 125ல போட்டா ஈஸியானால இந்த மிட் விக்கெட். பட் நான் வந்து கண்கூட பார்த்தது வந்து ஐபிஎல்ல வந்து அந்த ஸ்பீட்ல அந்த லென்த் போட மாட்டாங்க. போட்டா ஹார்ட் லென்த் வந்து அடிப்பாங்க. ஸோ அந்த ஹார்ட் லென்த்துக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் ஆக போற, ஷார்ட் பாலுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆக போற? மேல போட்டா உன்னால போக முடியும், ஓகே, பட் யாருமே போட போறது இல்ல. ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி பார்ப்பாங்க என்னோட வீடியோ சப்போஸ் ஆனா. பட் அந்த ஹார்ட் லென்த்ல இருந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறேன்னு தான் நான் டெஃபினட்டா அந்த ஒரு நீங்க லைன் அண்ட் லென்த் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் லென்த்ல இருந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறேன். நல்லா 140 போடுறாங்கன்னா அந்த ஹார்ட் லென்த்ல நான் எப்படி டேக்கிள் பண்றேன் அண்ட் எப்படி என்னோட ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ் நான் வச்சுக்க போறேங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். பேக் ஆஃப் லென்த் அண்ட் ஷார்ட் பால் பத்தி நீ பேசிட்டு இருந்த. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ற. நீ ஆல்சோ நோட்டீஸ் பண்ணியா இந்தியன் பேட்ஸ்மேனா கொஞ்சம் அந்த டெஸ்ட் பண்றாங்க ஃபாரின் போலர்ஸ், அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணியா? கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுரேஷ் ரெய்னா அவருக்குமே வந்து ஷார்ட் பால்ஸ் தான் டெஃபினட்டா பாக்குறாங்க. அண்ட் அவருமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. நெட்ல வந்து நிறைய ஷார்ட் பால்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. பட் அதை பார்க்கும்போது நான் ரொம்ப இல்லாட்டி அந்த பேக் ஆஃப் லென்த் ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸா வைக்கணும். நான் வந்து பவர் பிளேல தான் பவுண்டரி ஆப்ஷன்ஸ் தேட முடியும். அந்த டைம்ல வந்து நான் பிளாக் பண்ணி ஒரு ரன் ஓடுறதெல்லாம் லைக் என்னோட ரோல் அதுவா இருக்காது T20 ஆடும்போது. ஸோ அந்த டைம்ல நான் எப்படி பவுண்டரி ஆப்ஷன்ஸ் பாக்குறேன் அண்ட் எப்படி டேக்கிள் பண்றீங்கிறது தான் பெரிய டாஸ்கா இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் தட் நான் அதை நிறைய ஒர்க் பண்ணணும்னு தோணுது. நான் Right, okay, finally, before I let you go, experience of sharing the dressing room with Dhoni, Raina and the other stalwarts. யார் ரொம்ப என்ஜாய் பண்ணா, யாரோட நிறைய பேசினேன்? ஜக்கியும் ஃப்ரெண்டு 2 பேரும் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து அப்படியே நீங்களே ஓட்டின்னு இருந்திருப்பீங்க. நீங்களே ஓட்டிட்டு இருந்தீங்களா இல்ல ஏதாவது பண்ணியா, எக்ஸ்ப்ளோர் பண்ணியா? நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் டே போகும்போது தோனியை பார்த்து ரொம்ப அப்படியே வாயை பொழந்துட்டேன். அந்த வாயை மூடுறதுக்கு எனக்கு ரொம்ப, நான் அவரை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பேன், அவர் என்ன பார்த்து சிரிச்சிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா நான் பல்ல காட்டிட்டு இருப்பேன், அப்படியே இருப்பேன். அவரை பார்த்து ஸ்மைல் கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த ஸ்மைலுக்கே ஒரு வேற லெவல் இதுனா அது தெரியல. என்னன்னா ரொம்ப நாள் பார்க்கணும்னு இருந்த போது திடீர்னு ஒரு டீம் மட்டும் நான் உள்ள போறேங்கிற போது என்னால நம்ப முடியும் சில விஷயம்.
அண்ட் டெஃபினட்டா நான் வந்து சிஎஸ்கே கேம்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். டெஃபினட்டா ஒண்ணு நல்லா பண்ணணும். அண்ட் இவங்களெல்லாம் பார்த்து நான் எப்படி ரியாக்ட் பண்ண போறேன், என்ன நான் கண்ட்ரோல் பண்ணுவேனான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ அதை நான் நீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பட் ஒரு 2 டேஸ்க்கு நான் அப்படியே சிரிச்சிட்டே தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நெட்டை கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவா அவரோட நெட்ல ஆடினேன். ஸோ அவர் கிராஸ் பண்ணும்போது சிரிச்சிட்டே போனா என்னை பார்த்து சிரிச்சிட்டே போனார். எனக்கே அசிங்கமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் அப்படியே ஈஸி அவுட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவர்கிட்ட போய் நான் பேட் பத்திலாம் கேட்பேன். அவரே கிரிப் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு ஒரு வாட்டி. இந்த கிரிப் ட்ரை பண்ணு, பாட்டம்ல இருந்து ஒரு கிரிப் போட்டுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாரு. அண்ட் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். பேட்டிங் ஆடும்போது அவரே வந்து ஸ்லாக் ஸ்வீப்லாம் நீ வந்து அடிச்சுக்கோ, இந்த மாதிரி அடி அப்படின்னு சொன்னாரு. அண்ட் சில டைம்ஸ் வந்து சாஃப்ட் டிஸ்மிசல் ஆகக்கூடாது, டிஃபென்ஸ் ஆடும்போது பேக்ல உள்ளே வச்சுக்கோ அப்படின்னு அவரே வந்து சொல்லுவாரு. ஸோ அவரே சொல்லும் போது நான் பண்ணாம எப்படி இருக்கிறதுன்னு ஒரு மைண்ட்ல நானே பேசிட்டு நானே ஆடிட்டு அவரே சொல்லிட்டாரா, ஸ்டம்ப் பின்னாடி நின்று விளையாடுறா, ஸ்டம்பிங் ஆகாதரா, அந்த மாதிரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி போயிட்டேன். அண்ட் சுரேஷ் நான் அவர்கிட்டயும் வந்து நிறைய கேட்டேன். அவர் வந்து கவர்ஸ் மேல எப்படி ஹாஸ்பிட்டல் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு ஒரு நாள் நெட்ஸ்ல. அண்ட் நான் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி கேட்டேன், எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நீங்க ரூம் கொடுக்குறீங்க. அவரும் வந்து அவரோட இன்புட்ஸ் கொடுத்தாரு. அண்ட் அவர் என்ன பத்தி அவரே எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஸோ அது பண்ணணும்னு அவசியமே இல்லை, என்னைய பத்தி நான் உன்னை பார்த்தேன், நல்லா ஆடிட்டு இருக்க, ஸோ கீப் க்ரோயிங், கீப் ஒர்க்கிங்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அது சொல்லணும் கூட அவசியம் இல்லை. பட் டைம் எடுத்து சொல்றாங்க. ஈவன் ஜடேஜா அவரும் என்ன பார்த்துட்டு நல்லா ஸ்ட்ரைக் பண்றேன்னுலாம் சொன்னாரு. ஸோ நிறைய விஷயம் அவரோட ஹார்ட் ஒர்க்கிங் பார்த்து நான் நிறைய பேட்டிங் ஆடிட்டே இருப்பாரு, நெட்ல பவுலிங் போட்டே இருப்பாரு. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காதுல்ல. நம்ம டெய்லி டிவில போகிறோம், அவ்வளோ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் நேர்ல பார்க்கும்போது இன்னும் நிறைய அவர்கிட்ட பத்தி கத்துக்கணும்னு இருந்தது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு வாட்டி வந்து நல்லா ஞாபகம் இருக்கு, அவர் பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு அண்ட் தோனி பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. பேட் கேட்டாரு, யாருமே திரும்பி பார்க்கல. அப்ப நான் திரும்பி பார்த்தேன்னு என்ன கூப்பிட்டு அந்த பேட் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. 2 பேஸ் பேட் இருக்கும், கட் பண்ணி அதை எடுத்துட்டு வானாரு. நான் குடு குடு குடுன்னு ஓடி போய் ஃபாஸ்டா ஓடி வந்து கொடுத்தேன். அவர் வந்து கொடுத்ததுக்கு அவரு தேங்க்யூ வெரி சாரி ஃபார் த ட்ரபிள்னு சொன்னாரு. எதுக்கு சாரி சொன்னாரு ஒன்னும் புரியல. அட என்னங்க நீங்க சொன்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல வீட்ல இருந்து பிரியாணியே எடுத்துட்டு வந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லியா நீ? இருந்தது. அவ்வளவு ஃபாஸ்டா ஓடிருக்க மாட்டேன். ட்ரைனிங்ல கூட அவ்வளவு ஃபாஸ்டா, வார்ம் கூட ஃபாஸ்டா போயிட்டு ஃபாஸ்டா வந்து கொடுத்தேன். சோ அதெல்லாம் சின்ன ஹாப்பினஸ். அண்ட் அவரையும் நெட்ல இருந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். அதே மாதிரிதான் சொல்லுவாங்க, தோனியும் நிறைய பேச மாட்டாரு, பட் வாட்ச்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த மாதிரி நான் ஒரு நாள் நெட்ல ஆடிட்டு இருக்கும் போது ரெட் சாயில் விக்கெட்ல ஆடணும் ஃபர்ஸ்ட் டைம் மும்பைல, சென்னையில இருந்து போயிட்டேன். கொஞ்சம் விக்கெட் பவுன்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து புல் ஆடினேன், டாப் ஏஜ் ஆச்சு, பேக் ஃபுட் பஞ்ச் பண்ணேன், சிக்கு வாங்குச்சு. அண்ட் அவர் அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. செகண்ட் செட் நான் வெளியே வந்தோன்னே என்ன கூப்பிட்டு சொன்னாரு, ரெட் சாயில் விக்கெட் கொஞ்சம் இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு தி பாடி ஆடு, ஸோ நாளைக்கு பெட்டரா ஆடுவ. இன்கேஸ் நீ இன்னைக்கே வந்து எல்லா ஷாட்ஸும் ட்ரை பண்ணி அப்செட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அப்படின்லாம் சொன்னாரு. பட் அதுக்கப்புறம் நான் அந்த க்ளோஸ் டு தி பாடி ஆடினேன், இருக்கிற பால் மட்டும் அடிச்சேன். நெக்ஸ்ட் டே பெட்டரா ஆடினேன். ஸோ அந்த சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்தது வாங்க பெரிய விஷயம் தோணுச்சு. பட் ஓவராலா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் ஹரி, உன்னோட growth பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் திண்டுக்கல் டிராகன்ஸை கேப்டன் பண்ணி கலக்கி எடுத்துரு. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி டிஎன்பிஎல். குட் லக் டா. தேங்க்ஸ் டா. பாய். நான் உங்களுக்கும் நான் இங்கிலாந்து சீரியஸ். தேங்க்ஸ் டா. தேங்க்யூ ஸோ மச் டா.